வணக்கம் மக்களே. ராகி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும், அதாவது கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ராகி நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை தரப்போகுது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ கோதுமை மற்றும் அரிசி தான் உலகில் பெரும்பான்மையான மக்களின் முக்கிய உணவாக இருக்குதுங்க. இந்திய அரிசி மற்றும் கோதுமைக்கு மாற்றாக உண்ணக்கூடியதும் அதே நேரத்தில் உடலுக்கு சிறந்த போஷாக்கும் அளிக்கக்கூடியது சிறுதானியங்கள் தான். இந்த சிறுதானிய வகையை சேர்த்தது தான் கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ கேழ்வரகுல பார்த்திங்கன்னா இந்த புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேழ்வரகு புரத சத்து அதிகம் நிறைந்த ஒரு தானியமாகும். உடலில் சீரான இயக்கத்திற்கும் பிராணவாயு உடலில் அனைத்து திசுகளுக்கும் சென்று சேர்ப்பதையும் நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய புரத சக்தி செய்கிறது. தினமும் கேழ்வரகுல செய்யப்பட்ட பதார்த்தங்களை காலை உணவாக கொள்வது நாள் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்க நம்மை தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து. ஸோ நார் சத்து அப்படின்றது சுலபமாக எந்த ஒரு உணவுலையும் நமக்கு கிடைக்காதுங்க. உண்ணும் உணவு சுலபமாக செரிப்பதற்கு உணவில் நார் சத்து அதிகமாக இருப்பது அவசியமாகும். மாமிசம், வறுக்கப்பட்ட உணவுகளில் நார் சக்தி இல்லாததுனால அதை உண்ணும்போது செரிமான உறுப்புகள் அந்த உணவு ஜீரணிக்க அதிகம் சிரமப்படுது. ஸோ நார் சக்தி அதிகம் உள்ள கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது செரிமான உறுப்புகளுடைய நலனை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் நல்ல உடல் மற்றும் மன வளர்ச்சி பெறவும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கியமான உணவு கொடுப்பது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கேழ்வரகால் செய்யப்பட்ட உணவுகளாக நம்ம தேடி தேடி கொடுக்கும்போது நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை அது அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, இதில் இருக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது ராகியில் நார் சத்து இருக்கிறதுனால உங்களுடைய செரிமான பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. ஸோ செரிமான சக்தி பார்த்திங்கன்னா நமக்கு அதிகரிக்க ஒரு உண்ணக்கூடிய விஷயமாக இது நமக்கு கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டு இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த சர்க்கரை அளவை உயர்த்துகிறது என்பதை குறைக்குது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் ராகியை உட்கொள்வதனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலுவான எலும்புகள். ஸோ எலும்புகள் அப்படின்றது வலுவாக இருக்கணுங்க. ராகியில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. இவற்றை தினமும் காலை உணவில் சேர்த்து வந்தால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறும் என்று பார்த்திங்கன்னா நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதனால் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான நோய்கள் இருந்தும் நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக நிவாரணத்தை அளிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ராகியை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கால்சியம், இரும்பு சக்தி இதெல்லாம் எக்கச்சக்கமான அளவில் இந்த ஒரு ராகியில் காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலுக்கு வலிமை. ஸோ உடல் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா அது விளையாட்டு வீரர்கள், அதுக்கப்புறம் டெய்லியும் வேலை செய்கிறவங்க, இவங்க மட்டும்தான் உடல் வலிமையாக இருக்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் உடல் வலிமைன்றது தேவை. ஸோ ராகியில் அதிக அளவில் புரதம் உள்ளதுனால உடலுக்கு வலிமை கிடைக்கும். ஸோ உடல் உழைப்பை பார்த்திங்கன்னா உள்ளவர்கள் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு தானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்து நீங்கள் கேழ்வரகால் செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு நீங்கள் போனீங்கன்னாவே நல்லா வலுவுடன் நீங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை. ஸோ ராகியில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ராகியில் அதிக அளவு நார் சக்தி இருக்குதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா உணவை எளிதில் ஜீரணமாக்க உதவும், மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு லூஸ் மோஷன்லாம் போயிட்டு உங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் கேழ்வரகை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேழ்வரகு அதிகமாக எடுத்துக்கிட்டால் லூஸ் மோஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது வராமல் தடுக்கிறதுக்கு தான் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு நல்லது. ஸோ பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப அவசியங்க. சிறுதானிய வகையான இந்த ஒரு கேழ்வரகு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும்.
குழந்தை பேறு, மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு, ஈமோகுளோபினுடைய அளவு குறைவதனால் ஏற்படக்கூடிய உணவு சத்து குறைபாடு, இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை வந்து இந்த ஒரு கேழ்வரகு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ராகியை வந்து சாப்பிடணும், ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க. அதாவது நிறையவே வந்து ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க, இதிலெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து அதிகமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எலும்பு ஆரோக்கியம், நான் சொன்ன மாதிரி கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் தேவை, நார் சத்தாக இருக்கட்டும், இரும்பு சத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவு தவிர்க்க வேண்டும் எனும்போது கூட இவர்கள் வந்து பழுப்பரிசி சாப்பிட பரிந்துரைக்கப்படுது. அதே நேரம் கேழ்வரகு வந்து இவர்களுக்கு ஏற்ற ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகை தேடி தேடி எடுத்துப்பாங்க. அவங்க வந்து சாதம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருப்பதனால இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறது. செரிமானத்தை மெதுவாக்குவதனால உடலில் இரத்த சர்க்கரை அளவு வந்து அதிகரிப்பதை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகை. ஸோ வந்து இரத்த சோகை அப்படின்றது வந்து பெரும்பாலான மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ கேழ்வரகு இரும்பு சத்து நிறைந்த ஆதாரம். இது வந்து இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஈமோகுளோபினுடைய அளவை வந்து அதிகரிக்குது. ஸோ கேழ்வரகு வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி உள்ளடக்கத்தை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதய ஆரோக்கியம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாததுங்க. மேலும் இது உணவு நார்சத்து மற்றும் வைட்டமின் B3 வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொண்டு இருக்குது. இது நல்ல ஒரு கொழுப்புடைய அளவை வந்து அதிகரிக்க செய்கிறது. உடலில் கெட்ட கொழுப்புடைய அளவை வந்து குறைக்கிறது. இது வந்து நாளங்களில் பிளேக் மற்றும் கொழுப்பு படிவதை தடுத்து இதய செயல்பாட்டை வந்து ஆரோக்கியமாக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய உடலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உடல் எடையை குறைக்கிறது. ஸோ அந்த உடல் பருமன் அப்படின்றது வந்து மக்கள் அனைவரும் அவதிப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த உடல் பருமனை குறைக்க விரும்பினா கேழ்வரகு சேர்க்கலாம். இவற்றில் வந்து இயற்கை கொழுப்பு இருக்குது. இது வந்து எடை இழப்பை வந்து ஊக்குவிக்கும். மேலும் இதில் உள்ள அதிகமான சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு உங்களுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தந்து அதன் மூலியமாக வந்து உடல் எடையை குறைக்கும். ஸோ வந்து உங்களுடைய உணவு ரொம்ப சீக்கிரமாக செரிமானம் ஆகிட்டு செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த ஒரு கேழ்வரகு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேழ்வரகை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கேளுங்க, ஆரோக்கியமாக இருங்க மக்களே. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.